வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கான வேகன்சி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுக்கு நம்ம ஜூன் மந்த் அப்ளை பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கான ஃபிசிக்கல் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணி முடிக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தமிழில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நார்த் சைடில் டெய்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் அதாவது இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருந்தாலும் அதை வச்சே வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பிஎஸ்எஃப்ல மற்ற ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்தது இல்லையா, வாட்டர் விங், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் செட்டப், அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்டி ஒர்க் ஷாப், இந்த மாதிரி நிறைய வெட்டனரி ஸ்டாஃப் இந்த மாதிரி வேகன்சி எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் வர்றதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஸோ அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கோரண்டம் மெமோரண்டம் நோட்டீஸ் வந்து பிஎஸ்எஃப் சைடில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இது அஃபிஷியலாக நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணலை, பட் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிளோடைய ஏசி ஸ்டெனோகிராஃபருடைய அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃபிசிக்கல் டேட் விட்டாங்க அப்படின்றத நார்த் சைடில் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த சைடில் வந்து சகஜமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சைடில் அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்களும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் டேட் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. ஓகேங்களா? எப்போ ஃபிசிக்கல் வரும்ன்றத நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். நானும் இந்த 4-6 ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில அப்டேட் கிடைச்சிருக்கு, நான் அதை பற்றி வீடியோ கொடுக்கக்கூடாது அப்படின்றத வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால தான் அந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன அப்டேட் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளுடைய பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபராக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற எஸ்எஸ்சி ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கும். சிஐஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டர், அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டருடைய கேலண்டர் வந்து லீக் ஆகிருந்தது. நார்த் சைடில் ஒரு சேனலில் பார்த்துருந்தேன், நிறைய சேனலில் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரிக்கான வேகன்சிக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத பார்த்துருந்தேன். பட் ஆனால் அது இன்ஃபர்மேஷன் உண்மையானது தான். அதே மாதிரி ஆர்டிஐ ரிப்ளையும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிளோடைய ஃபிசிக்கல் டேட்டோடைய ஆர்டிஐ ரிப்ளை பார்த்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மற்ற ஃபோர்ஸஸ், அதாவது அந்த ஹெட் கான்ஸ்டபிளை தவிர மற்ற ஒரு சில அப்டேட் எல்லாமே வந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிஎஸ்எஃப் சைடில் இருந்து. ஃபர்ஸ்ட் குரூப் ஏ குரூப் சி போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு மெமரண்டம் நோட்டீஸ் வந்து நம்ம பிஎஸ்எஃப் சைடில் இருந்து இப்போ 19th நவம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்க்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் மெடிக்கலை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நாங்கள் அவங்களா அஃபிஷியலாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. பிஎஸ்எஃப் வாட்டர் விங்குக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. வாட்டர் விங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்டி ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங் செட்டப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெட்னரி ஸ்டாஃப், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 போஸ்ட்டுக்கு மேலே அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் தவிர. ஏன்னா அதுக்குடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் தான். ஓகேங்களா? அதனால மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஃபிசிக்கல் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிசம்பர் மிட்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் எண்டு டு ஜான்வரி இந்த இடைப்பட்ட கேப்பில் கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணிடும். இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த டிசம்பர் டு ஜனவரி இந்த 2 மந்த்தில் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சிடும். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து உங்களோட ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்டேட் பற்றி நம்மளோட சேனலில் இது ஒரு 3வது வீடியோ. இந்த வீடியோலேயே வந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்.
ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் நானும் பிஎஸ்எஃப் ஏஎஸ்எஸ் ஸ்டெனோகிராஃபர் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இன்ஃபர்மேஷன் நானும் நிறைய தகவல் தேடிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த அப்டேட் நம்மளோட சேனலில் வந்து பிஎஸ்எஃப் ஏஎஸ்எஸ் ஸ்டெனோகிராஃபர் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதா தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு மேலே நாள் தள்ளி போச்சு அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டே செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக அட்மிட் கார்டை பற்றின அப்டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டிஏ ரேலியில் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த டிஏ ரேலியில் யாராவது பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் எங்கே பை பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இந்தியன் ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், டிஏ ரேலி ஸ்டடி மெட்டீரியல் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெமோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருந்த அதே மெட்டீரியல் தான் டிஏ ரேலிக்கும் இந்தியன் ஆர்மிக்கான ஸ்டடி மெட்டீரியலும் சேம் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேட்டர்ன் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டிசம்பர் மிட் டு ஜான்வரிக்குள்ளே ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபிசிக்கல் டேட் மட்டும் நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் முடிக்க முடியாது. ஏன்னா 6:30 முடிக்கணும். அது வந்து நல்லா நல்லா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் வந்து கண்டிப்பாக அதை முடிக்க முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி ரன்னிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்லை ப்ரோ எனக்கெல்லாம் வந்து சும்மா ஓடிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருந்தால் ஓகே. பட் இல்லை நான் இதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஏ ரேலிக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இந்தியன் ஆர்மிக்கோ இல்லை டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத எனக்கும் அதான் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் நிறைய தேவை போய் தேடுவீங்க. ஓகேங்களா? நானும் அந்த மாதிரி நிறைய தகவல் தேடி இருக்கேன். ஸோ உங்களை மாதிரி தேடுறதுனால சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சேனல்லே ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் சேகரிச்சுட்டு நல்ல அப்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள். எந்த அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்எஃப் ஏஎஸ்எஸ் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அப்படி இல்லைன்னா மற்ற எந்த ஃபோர்ஸஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் மறக்காமல் வந்து நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஃபிசிக்கல் கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்த் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிருன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேம் வைஸ் எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ஹை, அதுக்கப்புறம் வேகன்சி வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நார்த் சைடில் நிறைய பேர் இதுக்காக போட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் விட்டுறாமல் நம்மளோட வேகன்சி நீங்கள் எடுத்துக்கிறதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.